நீ கொள்ளுது கொள்ளுது உயிரா வம்சம் பாசம் பரம்பரை பாரம்பரியம்டா. மூவிஸில் நிறைய ஜானர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்ஷன், ட்ராமா, காமெடி, ரொமான்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன், ராம்காம், ஹாரர், த்ரில்லர் அப்படின்னு நிறைய வகையான ஜானர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஜானர்லேயும் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஸ்டோரி லைன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் மாற்றிக்கப்பட்ட மூவிஸோட லிஸ்ட்டெல்லாம் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்காரு உட்கார். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா ஃபேமிலி, எவ்ரிதிங் ஃபார் ஃபேமிலி. இந்த ஒரு ஒன்லைனில் யூஸ் பண்ணி நிறைய வகையான மூவிஸ் வந்துருக்கு. இந்த மூவிஸோட கோர் பாயிண்ட் என்னென்னா ஃபேமிலி. இதில் நிறைய வகையான டைப்ஸ் இருக்குது. எப்படின்னா ஸ்டோரியோ ஹீரோ அவரோட ஃபேமிலியை காப்பாற்ற என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது தலை ஸ்டைலில் சொல்லணும், நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். இதில் ஒரு டைப்பான மூவிஸோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ அவரோட பாஸ்டில் உள்ள எல்லா ஐடென்டிட்டியும் அழித்து புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி வாழும்போது பாஸ்டில் உள்ள நபர்களால் வரும் பிரச்சனையை சமாளித்து தன்னோட ஃபேமிலியை சேவ் பண்ணுறது ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரியில் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவிஸோட லிஸ்ட் என்னென்னா லியோ, பாஷா, தெரி, வேதாளம், விக்ரம், கைதி கூட சொல்லலாம். லியோ மூவியோட கோர் பாயிண்ட்டு இவ்வுயர இல்லாம அத்தனை பேரை கொண்டு இருக்கிற ஒரு மோசமான கொலைகாரன் தன்னோட தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் அவனோட பாஸ்ட்டை மறைச்சி புதுசாக ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணி அவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவான். இதே பாஷா மூவியோட ஒன்லைன்னா ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராக இருந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு நியூ லைஃப்பை க்ரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியை சேவ் பண்ணுவான். இதில் லியோவோட நியூ லைஃப்பில் காஃபி ஷாப் ஓனர், அங்கே பாஷாவோட நியூ லைஃப்பில் ஆட்டோ டிரைவர். அதே போல் தெரி மூவி எடுத்துக்கிட்டால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிற ஹீரோ அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவரோட பாஸ்ட்டை மறைச்சி அவரோட டாக்டருக்காக தன்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி வாழ்கிறது தான் இந்த ஸ்டோரி லைன். இந்த மாதிரி ஸ்டோரி லைன் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி லைன் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹீரோவோட பாஸ்ட்டை தெரியும் எல்லாருக்கும், அதுக்கப்புறம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது. இன்னொன்று ஹீரோவோட பாஸ்ட் அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அப்போ மற்றவங்கள்ட்ட இருந்து அவன் ஃபேமிலியை காப்பாற்றுறது. இதில் ஃபஸ்ட்டு டைப்போட மூவியோட லிஸ்ட் என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி, வீரதீரசுரன், அசுரன் இந்த மாதிரியான மூவிஸ்லாம் அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் சிங்க் ஆகியிருக்கும். காப்பாற்ற போகிறவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் தெரியும், காப்பாற்றப்படுறவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் தெரியாது. இதில் நம்ம சுப்பு மாமாவோட ஒரே ஒரு மூவி இருக்குது, அதுதான் பேட்டை. ஆனால் சிறுத்தை மாமா வந்து அவரோட எல்லா மூவிலையும் இந்த ஒரே டெம்ப்ளேட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிறுத்தை, ஆரம்பம், வீரம், வேதாளம், விஸ்வாசம், அப்புறம் வெடி வெடி வந்து பிரபுதை காட்டுது. அதனோட ஒரிஜினல் வெர்ஷனில் நம்ம சிறுத்தை மாமா தான் எடுத்திருக்காப்புல. இந்த ஸ்டோரியிலன்னா இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா ஒரு ஹீரோ தன்னோட ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்லைன். ஒரு ஹீரோவோட பொண்ணு கொலை பண்ணிட்டா, அந்த பொண்ணை காப்பாற்ற அந்த ஹீரோ எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போகலாம் அப்படின்னாலும் இந்த லைன் தான். இல்லை ஒரு ஹீரோ ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு தன்னோட ஃபேமிலியை சில பிரச்சனையின் காரணமாக அழைச்சிட்டு வந்து அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளித்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். அதுவும் இந்த லைன் தான். தன்னோட ஃபேமிலியை காப்பாற்ற யாரை வேணாலும் கொள்ளலாம், அவங்கள கொன்று இந்த பிரச்சனை வராமல் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதும் இந்த ஒரு லைன் தான். இந்த எல்லா ஸ்டோரியும் ஒரே ஒரு மிட் பாயிண்டில் ட்ராவல் ஆகும். அந்த ஒரே ஒரு மிட் பாயிண்ட் வந்து ஃபேமிலி, அதோட கோர் பாயிண்ட்டே ஃபேமிலி. இந்த டைப்ஸில் இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது, அது இன்னொரு இதில் பார்க்கலாம். சொல்லதான் என்னைக்கு அந்த தேவை பள்ளி எனக்கு கையோட